நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் இடது பக்கம் ஒன்றியர் கலந்து ஓடி விபத்து. ஓட்டுநரின் சாதனையத்தால் எந்த ஒரு பாதிப்பின்றி உயிர் தப்பிய பேருந்து பயணிகள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வழியாக சேலம் செல்லும் சாலை அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து இடது பக்கம் ஒன்றியர் தானியாக கலன்று ஓடிய நிலையில் கட்டுப்பாட்டு இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் ராசிபுரம் அரசு பணிமனைக்கு சொந்தமான சேலம் செல்லும் அரசு பேருந்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்த நிலையில் சேலம் சாலையில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அரசு பேருந்தில் இடது பக்கம் முன் டயரின் பேரிங் கட்டாகி முன்பக்க டயரில் தானியாக கலன்று அருகில் உள்ள வயல்வெளியில் விழுந்தது. அப்பொழுது அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் திடீரென கூச்சலிட்டனர். ஓட்டுநரின் சாதுரிய செயலால் பெரும் விபத்திலிருந்து பயணிகள் பாதுகாப்பாக உயிர் தப்பினர். பின்னர் ராசிபுரம் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் பேருந்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் மாற்று பேருந்து இல்லாமல் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்த பயணிகள் பின்பு மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு அதில் அமர்ந்து சென்றனர். மேலும் மாற்று பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அரசு பேருந்துகள் இப்படி சரியாக பராமரிக்கப்படாமல் இயங்குவதால் பொதுமக்கள் உயிருக்கு அபாயம் ஏற்படும் அவல நிலை ஏற்படுகிறது. எனவே ராசிபுரம் போக்குவரத்து பணிமனை கழக அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு அரசு பேருந்துகளை சரியான முறையில் பராமரிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.